இப்போ ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தோம்னா அது ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆனாலும் அதே மாதிரி வேல்யூ மாதிரி இருக்கும். ஓகே, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் தமிழ்ல சொல்லணும்னா சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து யாரோ பேசுனீங்க? மலையாளம். 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 ஓகே, வேற? மேடம். மேடம். ஓகே, வேற ஏதாவது? நலன். நலன். ஓகே, ரைட். சோ நிறைய சொல்லலாம். தமிழ்ல விகட கவி, முன்னாடி இருந்து படிச்சாலும் பின்னாடி இருந்து படிச்சாலும் ஒண்ணுதான் இல்லையா? இப்போ பைத்தான்ல மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல பாலிண்ட்ரோம் எப்படி செக் பண்ணோம்னா அது வேற வகையான இது இருக்கு. பைத்தான்ல நம்ம இது வரைக்கும் ஸ்லைசிங், ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்லாம் பார்த்தோம் இல்லையா? சித்ரா மேம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங் பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்னு எப்படி செக் பண்ணலாம்? நீங்க லேப்ல இந்த ப்ரோக்ராம வேற மாதிரி போட்டிருப்பீங்க. பைத்தான்ல நமக்கு ஏற்கனவே ஒன்னு ஸ்ட்ரிங் எப்படி ரிவர்ஸ் பண்றதுன்னு தெரியும். அதை வச்சு இதை எப்படி சால்வ் பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரிங்க பாலிண்ட்ரோமா இல்லையான்றதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். நான் பொதுவா கொடுக்குற நான் பொதுவா ஒரு ஸ்ட்ரிங் நான் கொடுக்குறேன்னா, ஐ மீன் ஒரு இன்புட் நான் கொடுக்குறேன்னா ஃபர்ஸ்ட் ஹார்ட் கோட் பண்ணிக்குவேன். ஃபர்ஸ்ட் எனக்கு தேவையான இன்புட்டை வச்சு என் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு லாஸ்டா இந்த இதுவை நான் யூசர்ட்ட இருந்து வாங்குற மாதிரி பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இப்போ நான் இன்புட்டை நான் டைரக்டா கொடுத்துருக்கேன் இல்லையா? என் ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது எவ்ரி டைம் ரன் பண்ணும்போது இந்த இன்புட்டுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ தட் மீன்ஸ் ஐ எம் ஹார்ட் கோடிங் த வேல்யூ. ஸோ திஸ் இஸ் அ ஹார்ட் கோடட் ஸ்ட்ரிங். அதாவது வேல்யூவை நான் கொடுத்துட்டேன், வேல்யூ வந்து மாறாது. நான் ப்ரோக்ராம் எத்தனை தடவை ரன் பண்ணாலும் மலையாளம்ன்ற ஸ்ட்ரிங்கை மட்டும்தான் கண்டுபிடிக்கும், வேற இன்புட் யூசரால கொடுக்க முடியாது. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை, இந்த வேரியபிளை நான் ஹார்ட் கோட் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். இந்த வேரியபிளை நான் ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன். ஓகே, ரைட். ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்லைசிங் யூஸ் பண்ணி எப்படி ரிவர்ஸ் பண்றது? -1. ஓகே, ரைட். இப்போ ரிவர்சிங்னு நான் சொல்லிட்டேன், நானே ஒரு க்ளூ கொடுத்துட்டேன். இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை பாலிண்ட்ரோமா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் ஒரு க்ளூ ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். ஒரு ஸ்ட்ரிங் பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ இன்னொரு நான் பாலிண்ட்ரோம் ஸ்ட்ரிங்குக்கு நான் சயூர்னு எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் நாட் பாலிண்ட்ரோம். ஓகே, சொல்லுங்க, கோ ஹெட். ரிவர்ஸ் பண்ண அப்புறம் இண்டெக்ஸ். ஹரிபிரசாத் சொல்லுப்பா. நம்ம இன்புட் வாங்கின ஸ்ட்ரிங்கும் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கும் ஈக்குவலான்னு பார்த்தோம்னாலே ஓரளவுக்கு. ஓகே, ஓரளவுக்கு வருமா? ஓகே, சுரேஷ் சொல்லுப்பா. ரிவர்ஸ் பண்ண அப்புறம் இண்டெக்ஸ் நம்பர் செக் பண்ணும்போது கண்டுபிடிக்கலாம். ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இண்டெக்ஸ் நம்பரை வச்சு எது கூட கம்பேர் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்ட்ரிங்கோட கம்பேர் பண்ணணும் சார். நம்ம ஹார்ட் கோர் பண்ணதோட கம்பேர் பண்ணணும். இண்டெக்ஸ்யா? எந்த இண்டெக்ஸ்? இல்ல ஃபைண்ட் யூஸ் பண்ணலாம் சார். இண்டெக்ஸ் இல்ல ஃபைண்ட். ஓகே, ஃபைண்ட் யூஸ் பண்ணி என்னப்பா பண்ணலாம்? ஃபைண்ட் மலையாளம்னு இப்ப கொடுத்தோம்னா எம்மோட வேல்யூ கிடைக்கும் சார். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது எம் லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணுது. ஓகே, அப்ப அது பாலிண்ட்ரோமா இல்லையான்னு சொல்லிடுவாங்க சார். இப்போ நான் சயூர்னு வச்சுக்கோயேன். சயூரை வந்து நான் ரிவர்ஸ் பண்ணனா இந்த மாதிரி வரும். அப்போ எஸ்ஸையும் ஆரையும் கம்பேர் பண்ண சொல்றியா? ஆமா சார். ஓகே, இப்போ நான் வேற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஓகேவா? உன்னோட ப்ரோக்ராமை ட்விஸ்ட் பண்ற மாதிரியே நான் வேற ஒரு வேற ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிறேன். சன்ஸ், மகன்கள். ஓகே, என்ன பண்ணலாம்? இது வராது சார். இது அந்த ஒர்க் ஆகாது. அப்போ நீ கேரக்டர் மட்டும் தான் செக் பண்ற, அது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கிடையாது இல்லையா? எல்லா கேரக்டரையும் செக் பண்ணணும். அப்பதான் வந்து அது பாலிண்ட்ரோமா இல்லையான்னு தெரிய வரும். ஓகே, ரைட். சரி, சொல்லுங்க, இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம்? நான் க்ளூ கொடுத்துட்டேன் ஆல்ரெடி. ஒரு ஸ்ட்ரிங் பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்? யா, ஸ்ரீலதா.
சார் கொடுத்திருக்க ஸ்ட்ரிங் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டு கொடுத்திருக்க ஸ்ட்ரிங்கையும் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கையும் வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அது பாலிண்ட்ரோம் அப்படின்னு கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அது பாலிண்ட்ரோம். ஓகே, வெரி குட். ஸோ நான் இப்போ எழுதியிருக்கேன், இந்த ஸ்ட்ரிங்கும் எழுதியிருக்கேன். மொதல் ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணி நான் எழுதியிருக்கேன். இந்த ரெண்டும் ஈக்குவலா இல்லையான்னு செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணலாம்? இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கும் ஈக்குவலா இல்லையான்றத எப்படி செக் பண்றது? என்ன யூஸ் பண்ணணும்? இண்டெக்ஸ் நம்பர் 0 இருக்கு சேமா இருக்கா, 1 இருக்கு, அப்படி ஒவ்வொரு நம்பர் இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்து சேமா இருக்கான்னு பார்க்கணும் சார். ஓகே, ரெண்டு ஸ்ட்ரிங் ஈக்குவலா இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி செக் பண்ணுவோம்? பொசிஷன் டபுள் ஈக்குவல் டு ஓகே, பொசிஷன் டபுள் ஈக்குவல் டு ரைட். என்ன பண்றதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இது போடுறதுக்கு முன்னாடி நம் ஈக்குவல் டு இல்ல mark equal to 35 if mark greater than or equal to 35 print pass. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் நான் போட்டது கரெக்டா? எஸ் சார், ரைட் தான். ஓகே, உங்க யூனிவர்சிட்டியில பாஸ் மார்க் என்ன? 45. 45. வேற யாருக்காவது வேற ஏதாவது மார்க் இருக்கா? கட் ஆஃப் 40 சார். 40, 35, 40, 45. வேற? நான் படிக்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டியில 50 மார்க். 50 மார்க் எடுத்தாதான் பாஸ், 50 மார்க் கம்மியா எடுத்தா ஃபெயில். ஓகே, அப்போ கட் ஆஃப்னு ஒரு மார்க் இருக்கு. இப்போ கட் ஆஃப் வந்து 35னே நான் வச்சுக்கிறேனே. இந்த இடத்துல மார்க் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கட் ஆஃப்னு போடுறேன். இது ஒர்க் ஆகுமா ஆகாதா? ஒன்றும் இல்லை, இங்க நான் 35ன்னு கொடுத்துருந்தேன். அதுக்கு பதிலா நான் ஒரு வேரியபிளா இப்ப நான் கொடுக்குறேன். இது ஒர்க் ஆகுமா ஆகாதா? ஆகுங்க. ஒர்க் ஆகும் சார். ஒர்க் ஆகுமா? அது எப்படி ஒர்க் ஆகும் சார்? 35 greater than or equal to 35 வராது சார். இல்ல, அந்த கண்டிஷன் பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமான்னு நான் கேட்கல. இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு கேட்கறேன். ஒன்னு பாஸ் பிரிண்ட் ஆகும், இல்லைன்னா ஃபெயில் பிரிண்ட் ஆகும் இல்லையா? இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்னு கேட்கறேன். இப்போ இந்த இடத்துல நான் இப்படி ஒண்ணு போட்டேன், இது ஒர்க் ஆகுமா? இல்லண்ணா. No, நோ sir. சார். ஆகாது இல்லையா? அப்படி ஒரு வேரியபிளே இல்ல. அந்த மாதிரிதான் இப்ப கட் ஆஃப்னு போட்டா, இதுக்கு முன்னாடி 35ன்னு போட்டேன், அதுக்கு பதிலா இப்ப நான் ஒரு வேரியபிள் நான் இங்க இஃப் கண்டிஷன்ல கொடுத்தா இது ஒர்க் ஆகுமா? இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுமா? Run ஆகும் sir. ஓகே, இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். நம்ம டைரக்டா 35ன்னு ஒரு நம்பர் கொடுக்கறதுக்கு பதிலா அந்த 35 ஒரு வேரியபிள்ல போட்டு அந்த வேரியபிளோட வேல்யூவை நான் இங்க கொடுத்துருக்கேன். அந்த வேரியபிளோட நேமை நான் இங்க கொடுத்துருக்கேன். இது ஒர்க் ஆகும். ஓகே, இங்க டைரக்டா 35 கொடுக்கலாம். அந்த 35 ஒரு வேரியபிள்ல போட்டும் கொடுக்கலாம். சோ ஒரு இஃப் கண்டிஷன்ல நான் செக் பண்றேன் அப்படின்னா, லெஃப்ட் சைடு வந்து ஒரு வேரியபிள் நேம், ரைட் சைடு ஒரு வேல்யூ அப்படிதான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ரெண்டு பக்கமும் வேரியபிள் இருக்கலாம். ஓகே, இல்ல லெஃப்ட் சைடு வந்து நம்பர், ரைட் சைடு வேரியபிள், எப்படி வேணா இருக்கலாம். இப்படிதான் இருக்கணும்ன்ற கண்டிஷன்லாம் கிடையாது. சரியா? ரெண்டு பக்கமும் வேரியபிள் போடலாம். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுக்கு மட்டும் தான் போடலாமானா கிடையாது. ஈக்குவல் டுக்கும் போடலாம், லெஸ் தேன் ஈக்குவல் டுக்கும் போடலாம், நாட் ஈக்குவல் டு எல்லா ஒரு கம்பேரிசனுக்கும் போடலாம். புரியுதா? ஸோ இஃப் கண்டிஷன்ல லெஃப்டும் வேரியபிள், லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கமும் வேரியபிள் போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. நவ் கம்மிங் பேக் டு த பாலிண்ட்ரோம் ப்ரோக்ராம். ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு மலையாளம். ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங் எப்படி கண்டுபிடிக்கணும்? இது எப்படி ரிவர்ஸ் பண்ணலாம்? இந்த மலையாளத்தை எப்படி ரிவர்ஸ் பண்ணலாம்?
ஆனா ஸ்லைசிங் யூஸ் பண்ணி எஸ், பண்ணலாம். எப்படி பண்ணலாம் எனக்கு தெரியாது, எப்படி பண்ணணும்? str நான் சொல்லவா? எஸ், நீங்க சொல்றத அப்படியே டைப் பண்ணுவேன். எஸ், str ம் open bracket square bracket ம் colon ம் இன்னொரு colon ம் -1. ஓகே, அவ்வளவுதானா? இது ரிவர்ஸ்ல அது பிரிண்ட் ஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறமா if ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, லைன் நம்பர் 11 கரெக்டா? கொடுத்திருக்க ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ஆயிருமா? லைன் நம்பர் 11 கரெக்டா? கரெக்ட்ண்ணா. ஓகே, சோ மத்தவங்க சொல்லுங்க, லைன் நம்பர் 11 கரெக்டா? எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு. 11 கரெக்டா? கரெக்ட் தான் சார். கரெக்ட் தான், லைன் நம்பர் 11 கரெக்ட் தான், தப்பு கிடையாது. தட் இஸ் ரைட். ஸோ ரைட், இப்போ லைன் நம்பர் 11ல என்ன வரும்? மலையாளம் அப்படின்றது Okay. m மட்டும் ஸ்மாலா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் எந்த இருக்கிற m ஸ்மாலாவும் ஃபர்ஸ்ட் இருக்கிற m ஸ்மாலாவும் லாஸ்ட் m கேப்ஸ்லயும் இருக்கும். ஓகே, வெரி குட். ரிவர்ஸ் ஆயிருக்கு இல்லையா? செக் பண்ணிடுவோம். பிரிண்ட் ரிவர்ஸ்ட் ஸ்ட்ரிங் கரெக்டா தான் ஒர்க் ஆகும். வெரிஃபை பண்ணிடுவோமே. ஓகே, நம்ம நினைச்சது தான் கம்ப்யூட்டரும் நினைச்சிருக்கு, விச் இஸ் ரைட். குட் குட். இப்போ என்கிட்ட லெஃப்ட் டு ரைட்ல எழுதின ஸ்ட்ரிங் இருக்கு, ரைட் டு லெஃப்ட்டுக்கு ரிவர்ஸ் பண்ண ஸ்ட்ரிங்கும் இருக்கு. இப்போ நான் பாலிண்ட்ரோமா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? நார்மல் ஸ்ட்ரிங்கும் இருக்கு, அது ரிவர்ஸ் பண்ண ஸ்ட்ரிங்கும் இருக்கு. இஃப்ல என்ன போடலாம்? இஃப் போட்டுட்டு str equal to reverse string. ஓகே, சோ நார்மலா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா நீங்க இஃப் போட்டு இது ஈக்குவல் டு அது அப்படி சொல்றதுக்கு பதிலா நீங்க இன்டர்வியூல எப்படி சொல்லணும் அப்படின்னா எஸ்டிஆர் வேரியபிளையும் ரிவர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வேரியபிளையும் கம்பேர் பண்ண போறோம். ஈக்குவலா இருந்ததுன்னா பாலிண்ட்ரோம்னு பிரிண்ட் பண்ண போறோம், இல்லைன்னா நாட் பாலிண்ட்ரோம்னு பிரிண்ட் பண்ண போறோம். நான் சொன்னதுல எங்கேயாவது ஈக்குவல் டுன்னு சொன்னா, ஏதாவது நான் ப்ரோக்ராமா நான் சொன்னா? இல்லண்ணா. இது லாஜிக். இத சொன்னீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் தெரியும்ன்றது ப்ரோக்ராம் இன்டர்வியூவருக்கு தெரியும். இத சொன்னீங்கனாலே உங்களுக்கு ப்ரோக்ராம் தெரியும்ன்றது தெரியும். ஓகேவா? சோ இந்த கொடுத்திருக்க ஸ்ட்ரிங் வேரியபிளையும் அதை ரிவர்ஸ் பண்ணிருக்க ஸ்ட்ரிங் வேரியபிளையும் நான் கம்பேர் பண்ண போறேன். ரெண்டுமே சேமா இருந்ததுன்னா பாலிண்ட்ரோம், இல்லைன்னா நாட் பாலிண்ட்ரோம். அப்போ எப்படி கம்பேர் பண்ணணும்? இஃப் கண்டிஷன் போட்டு கம்பேரிசன்னால ஈக்குவல் டு தான் போட போறோம் இல்லையா? இஃப் str ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு ரிவர்ஸ்ட் ஸ்ட்ரிங், நேரா எழுதின ஸ்ட்ரிங்கும் ரிவர்ஸ்ல எழுதின ஸ்ட்ரிங்கும் சேமா இருந்ததுன்னா என்ன பிரிண்ட் பண்ணணும்? palindrome. ஓகே, இல்லனா not a palindrome. ஓகே, ரைட். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண போறேன், என்ன அவுட்புட் வரும்? நாட் பாலிண்ட்ரோம்னு வரும் சார். ஓகே, சோ voting எடுப்போமா? ஓகே, சோ எத்தனை பேர் பாலிண்ட்ரோம்னு சொல்றீங்க? ரைஸ் யுவர் ஹேண்ட். ரெண்டு பேர். ஓகே, லோயர் யுவர் ஹேண்ட்ஸ். நாட் பாலிண்ட்ரோம்னு எத்தனை பேர் சொல்றீங்க? எட்டு பேரு. அதாவது எலெக்ஷன் சொல்லி போனோம்னா யாரோ ஒருத்தருக்கு ஓட்டு போட்டுறணும். பூத்துக்குள்ள போயாச்சு, யாரோ ஒருத்தருக்கு ஓட்டு போடணும் இல்லையா? ஒன்னு பாலிண்ட்ரோம்க்கு போடணும், இல்லைன்னா நாட் பாலிண்ட்ரோம்க்கு போடணும். 9 பேர். ஓகே, சோ நீங்க இப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். தட் மீன்ஸ் யூ ஆர் நாட் ஹியர். ஒருத்தர் மட்டும் தான் இங்க இல்ல, ஏன்னா சாட்ல போட்டாங்க.
ஓகே ஃபைன். லோயர் யுவர் ஹேண்ட்ஸ். லோயர் யுவர் ஹேண்ட்ஸ். ரன் பண்ணுவோம். நாட் பாலிண்ட்ரோம். நாட் பாலிண்ட்ரோம்ன்றது தான் கரெக்ட். இது பாலிண்ட்ரோம் கிடையாது. ஏன் பாலிண்ட்ரோம் இல்ல? இதுல மொத கேரக்டர் கேபிட்டல்ல இருக்கு, கடைசி கேரக்டர் எம்ல ஸ்மால்ல இருக்கு. ரிவர்ஸ் பண்ணும்போது அப்படிதான் இருக்கும் இல்லையா? ஈக்குவலான கம்பேர் பண்ணும்போது இது கேபிட்டல், இது ஸ்மால் எம், இது கேபிட்டல் எம். ஸ்மால் எம்மும் கேபிட்டல் எம்மும் எப்படி சேம் ஆகும்? ஆஸ்கி எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? கேபிட்டல் எம்ன்றது வேற, ஸ்மால் எம்ன்றது வேற, ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. அப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. தே ஆர் நாட் ஈக்குவல். அப்போ இட் இஸ் நாட் பாலிண்ட்ரோம். ஆனா மலையாளம்ன்றது பாலிண்ட்ரோம் தானே. அப்போ இந்த இடத்துல என்ன கைண்ட் ஆஃப் கம்பேரிசன் நம்ம பண்ணிருக்கோம்? ரெண்டு ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணிருக்கோம். என்ன கைண்ட் ஆஃப் கம்பேரிசன்? கேஸ் சென்சிட்டிவான. ஓகே, வெரி குட். ஸோ இந்த இடத்துல கேஸ் சென்சிட்டிவ் கம்பேரிசன் நம்ம பண்ணிருக்கோம். கேஸ் சென்சிட்டிவ் கம்பேரிசன். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டரும் அப்பர் கேஸ்ல இருக்கா, லோயர் கேஸ்ல இருக்கா, கேபிட்டல்ல இருக்கா, ஸ்மால்ல இருக்கான்றத கம்பேர் பண்ணிருக்கோம். அதுல ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா ஒர்க் ஆகாது. அதுதான் இங்க நடந்திருக்கு. ஒருவேளை இந்த லாஸ்ட் கேரக்டரை நான் கேபிட்டல்ல போட்டேன்னா கரெக்டா ஒர்க் ஆகும், பாலிண்ட்ரோம்னு சொல்லும். ஏன்னா ரிவர்ஸ் பண்ணாலும் அதே தான் கிடைக்கும். இது பாலிண்ட்ரோம், இது பாலிண்ட்ரோம்னு சொல்லிடுச்சு. அப்போ கேஸ் சென்சிட்டிவ் கம்பேரிசன் நான் போடும் போது இது ஒர்க் ஆகல. அப்போ இதை நான் கேஸ் இன்சென்சிட்டிவா மாத்தணும். எப்பயுமே நான் மலையாளம்னு எழுதுனா ஃபர்ஸ்ட் லெட்டர் நான் கேப்ஸ்ல தான் எழுதுவேன். ஏன்னா இட்ஸ் அ நேம் ஆஃப் அ லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்ல தான் எழுதுவோம் இல்லையா? மேடம்னு நான் யாரையாவது அட்ரஸ் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்ல போட்டு தான் எழுதுவோம். நலன் பேரு, அதுவும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்ல தான் இருக்கும். அப்போ இது எப்படி நான் பாலிண்ட்ரோமான்னு கண்டுபிடிக்கிறது? அப்போ ஐ ஷுட் இக்னோர் த கேஸ். ஈக்குவலான்னு கண்டுபிடிக்கணும், ஆனா கேபிட்டலையும் ஸ்மாலையும் கம்பேர் பண்ணக்கூடாது. அப்போ ஹவு கேன் வி மேக் இட் கேஸ் இன்சென்சிட்டிவ் கம்பேரிசன்? இது எப்படி கேஸ் இன்சென்சிட்டிவா மாத்தலாம்? மொத்தமா அப்பர் கேஸாவோ ஓகே, அப்போ இந்த ஸ்ட்ரிங்கை நான் எப்படி அப்பர் கேஸா மாத்துறது? என்ன பண்ணணும்? ஆனா அந்த கண்டிஷன்லயே வந்துட்டு இஸ் லோயர் இல்லனா இஸ் அப்பர்ன்ற மாதிரி அங்கேயே ஃபங்க்ஷன் கொடுக்கலாம். ஓகே, இஸ் லோயர் போட்டோம்னா என்ன பண்ணும்? எல்லாமே லோயர் கேஸ் ஆனதுக்கு அப்புறமா அதுக்கு கம்பேர் பண்ணும். ஓகே, அதாவது இப்போ இந்த ஒரு ஃபங்க்ஷன் நேம் வந்து லோயரா கன்வெர்ட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? நார்மலா இப்போ நான் உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன், இஸ் இட் அ கம்ப்யூட்டர் அப்படின்னு நான் கேட்கறேன். நீ என்ன பதில் சொல்லுவ? ஆமா இல்லன்னு சொல்லுவேன். ஓகே, எஸ் ஆர் நோ, அவ்வளவுதான் ஆன்சர் இருக்கும் இல்லையா? அப்போ ஆமா. இஸ் லோயர்ன்ற ஃபங்க்ஷன் வேற ஏதோ ஒண்ணு எப்படி பண்ணும்? இஸ் லோயர்ன்றது ஆமா இல்லன்னு தானே சொல்லும். ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் நேம் ஆரம்பிக்கிறதே இஸ்ன்னு தான் ஆரம்பிச்சிருக்கு. அது ஒரு கேள்வி. அதுக்கு பாசிபிளான ஆன்சர் எஸ் ஆர் நோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அது எப்படி லோயரா கன்வெர்ட் ஆகும்? புரியுதா என்ன சொல்றேன்னு? புரியுதா? ஒரு ஃபங்க்ஷன் நேம் வந்து இஸ் இல்லனா ஆர் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த மாதிரி இஸ் லோயர், இஸ்ல ஆரம்பிக்குது, ஆர் ஈக்குவல், ஆர் ஈக்குவல், இந்த மாதிரி இஸ் ஆர் இப்படி ஆரம்பிச்சதுன்னா டிபிக்கலி அதோட ரிசல்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் இருக்கும். ஓகே, இட் வில் ரிட்டர்ன் அ பூலியன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். லோயரா கன்வெர்ட் பண்ணாது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் சரி. ஸோ இதுதான் வந்து ஒரு டிபிக்கல் நேமிங் கன்வென்ஷன். ஓகே, அப்போ இஸ் லோயர் போடக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? ஒரு ஸ்ட்ரிங்க லோயராவோ வெறும் லோயர் மட்டும் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, வெறும் லோயர் யூஸ் பண்ணலாம். தட் இஸ் த ரைட் ஃபங்க்ஷன். ஒன்னு எல்லாத்தையும் லோயர் கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிடணும், இல்லைன்னா எல்லாத்தையும் அப்பர் கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிடணும். எதை? என்கிட்ட இங்க பல ஸ்ட்ரிங் இருக்கு. எதை லோயரா மாத்தணும், எதை அப்பரா மாத்தணும்? ரெண்டு ஸ்ட்ரிங்கையுமே லோயர் இல்லனா அப்பர் அந்த மாதிரி மாத்தணும். ஓகே, அப்போ எந்த லைன்ல நான் மாத்தணும்? சார் 12th லைன்ல மாத்தினாலே போதும். ஸ்டேட்மென்ட்லயே பண்ணலாம்லனா?
ஹார்ட் கோட்ல If மாத்தினாலே statement- போதுமா சார்? ஓகே, ஸோ பல வகையான ஆன்சர் இருக்கு. இந்த இடத்துல டாட் லோயர் போட்டுட்டு 2 ஸ்ட்ரிங்கை வந்து லோயரா மாத்தலாம். இது ஒரு ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை நான் இங்கேயே லோயரா கன்வெர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த எஸ்டிஆர்ன்ற வேரியபிள்ல லோயர் கேஸ்ல தான் சேவ் ஆகும். கரெக்டா? Yes, sir. ஓகே, அப்போ எஸ்டிஆர்ன்ற வேரியபிள்ல லோயர் கேஸ்ல தான் ஸ்டோர் ஆகுது. அது ரிவர்ஸ் பண்ணும் போது வேற கேஸ்ல போயிருமா? நோ சார். அப்போ ரிவர்ஸ் பண்ண ஸ்ட்ரிங்க எதுக்கு லோயரா மாத்தணும்? கொடுத்துருக்க இன்புட்டே நான் லோயரா வாங்கிட்டேன். ரிவர்ஸ் பண்ண ஸ்ட்ரிங்க நான் எதுக்கு லோயரா மாத்தணும்? ஆல்ரெடி லோயர் கேஸ் தானே, அப்ப இது தேவையில்ல தானே? எஸ் சார், ஹார்ட் கோட்ல மட்டும் போட்டா போதும். ஸோ மேல ஃபர்ஸ்ட் லைன்ல மட்டும் போட்டா போதும். கொடுத்துருக்க இன்புட்டையே நான் லோயரா கன்வெர்ட் பண்ணிட்டேன். ரிவர்ஸ் பண்றதும் லோயர்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் 2 லோயர் ஸ்ட்ரிங்கை நான் கன்வெர்ட் பண்றேன். இல்ல நான் இங்க பண்ணல அப்படின்னா இங்க 2 இடத்துலயும் பண்ணணும். ரைட்லயும் பண்ணணும், லெஃப்ட்லயும் பண்ணணும். 2 இடத்துலயும் 2 ஸ்ட்ரிங்கையும் நான் லோயரா கன்வெர்ட் பண்ணணும், இல்லைன்னா அப்பரா கன்வெர்ட் பண்ணணும், வாட் எவர் இட் இஸ். ஸோ இங்க 2 இடத்துல நான் கம்பேர் பண்றதுக்கு பதிலா நான் கன்வெர்ட் பண்றதுக்கு பதிலா மேல இங்கேயே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எப்படி வேணா பண்ணலாம். ஓகேவா? ஆனா புரிஞ்சுதா? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? புரியலனா அன்மியூட் பண்ணி கேளுங்க. ரேஸ் யுவர் ஹேண்ட், ஆஸ்க் கொஸ்டின். புரிஞ்சுதா? எஸ் சார். புரிஞ்சுதுண்ணே. ஓகே, சோ இதுல என்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு நான் சொல்றேன். இங்க மேல லோயர் போடலான்னு சொன்னேன், இல்லனா இங்க கீழே 2 இடத்துல போட்டுக்கலான்னு சொன்னேன். இதுல என்ன பிரச்சனை வரும்? ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நான் மேல மட்டும் நான் லோயர்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து யூசர் கொடுத்த இன்புட். மலையாளம் அப்படின்றது யூசர் கொடுத்த இன்புட். இது பாலியன்ட்ரோமா இல்லையான்னு செக் பண்றோம். இப்போ நான் பிரிண்ட் பண்ணும் போது நான் என்ன பிரிண்ட் பண்ண போறேன்னா எஸ்டிஆர் இஸ் பாலியன்ட்ரோம் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ண போறேன். கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வந்து இட் இஸ் பாலியன்ட்ரோம்னு பிரிண்ட் பண்றேன், இல்லைன்னா இட் இஸ் நாட் பாலியன்ட்ரோம்னு நான் பிரிண்ட் பண்றேன். இட் இஸ் நாட் பாலியன்ட்ரோம் அப்படின்றத நான் பிரிண்ட் பண்றேன். இப்ப ரன் பண்ணுவோம். மலையாளம் இஸ் பாலியன்ட்ரோம். லோயர் கேஸ்ல பிரிண்ட் ஆயிருக்கா? எஸ் சார். ஆனா நான் இன்புட் கொடுத்தது என்ன கேஸ்? லோயர் கேஸ்ல இருந்ததா? நோ சார், அப்பர் கேஸும் லோவர் கேஸும் கலந்து இருந்துச்சு. காம்பினேஷன்ல கொடுத்திருந்தேன். அப்போ அவுட்புட்டும் நான் வந்து இன்புட் எப்படி கொடுக்கறனோ அதே மாதிரி தானே அவுட்புட்டும் கொடுக்கணும். எஸ் சார். இல்லையா? நான் உங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்கறேன்னா திருப்பி அதே மாதிரி கொடுக்கணும் இல்லையா? அப்ப இது லோயர் கேஸா கன்வெர்ட் பண்ணுச்சு. திஸ் இஸ் ராங், ரைட்? நான் எப்படி கொடுத்தனோ அதே மாதிரி பிரிண்ட் பண்ணாதான் எனக்கு வசதியா இருக்கும். அப்போ இங்க வந்து நான் கொடுத்துருக்க இன்புட்டையே நான் மாத்திடுறேன். கொடுத்துருக்க இன்புட்டோட கேரக்டரே மாறிடுது. அப்படின்றதுனால நான் அதை திரும்ப யூஸ் பண்ணும் போது அந்த வேரியபிளோட தன்மை மாறிடுது. நான் இன்புட் என்ன கொடுத்தனோ அது இப்ப இல்ல, வேற ஒரு வேல்யூ இருக்கு. அது என்ன வேற வேல்யூ? லோயர் கேஸ்ல இருக்கு. நான் கொடுத்துருக்க இன்புட்டே லோயர் கேஸ்ல இருக்கு. அப்போ பிரிண்ட் பண்ணும் போது லோயர் கேஸ் தான் பிரிண்ட் ஆகும். எனக்கு அது வேண்டாம். நான் என்ன கொடுத்தனோ அதுதான் எனக்கு வேணும். அப்போ இங்க கன்வெர்ட் பண்ணக்கூடாது. நான் கம்பேர் பண்ற இடத்துல மட்டும் நான் கன்வெர்ட் பண்ணி கம்பேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல மட்டும் இங்க நான் கன்வெர்ட் பண்றேன். ஆனா இந்த வேரியபிளோட வேல்யூ மாறாது. ஓகேவா? இந்த எஸ்டிஆர் ஈக்குவல் டு எஸ்டிஆர் டாட் லோயர்னு போட்டா மட்டும்தான் அந்த வேரியபிளோட வேல்யூ மாறும், இங்க மாறாது. இப்போ இதை நான் ரன் பண்றேன். நான் கொடுத்துருக்க இன்புட் அப்படியே வந்திருக்கா? எஸ் சார். இப்ப இந்த மாதிரி ஏதோ ஒரு நான் கேஸ்ல நான் ரேண்டமா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் கரெக்டா சொல்லும் மலையாளம் இஸ் பாலியன்ட்ரோம். நான் என்ன கேஸ்ல கொடுத்துருக்கனோ அதே கேஸ்ல அப்படியே பிரிண்ட் ஆகுது.
ஓகேவா? லோயர் போடுறோம், கரெக்ட் தான். எந்த இடத்துல போட்டா என்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தான் 2 வகையான அவுட்புட்டும் நான் போட்டு காட்டினேன். எனி கொஸ்டின்ஸ்? No, sir.